வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி குரு நாளில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. நான் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறத கொஞ்சம் விட்டுருங்க. வியாபார ரீதியான விஷயம் கொஞ்சம் தள்ளந்து போனீங்கன்னா பெரிய வருமானங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11இல் இருக்கும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிற எண்ணங்கள் இருக்கும். அது 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத எமோஷனை நம்மளே போட்டுக்கிற மாதிரியும் நம்மளை தேடி சில நெகட்டிவிட்டியான சக்திகள் வந்து நம்மளை தாக்குறதெல்லாம் வந்து தவிர்த்துக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருந்துக்கோங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்களே பெண்ணாகாதீங்க, போகிற இடத்துல வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன். 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. திங்கள் செவ்வாயில் தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 12இல் இருக்கும்போது வேலையில் அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கேள்விகள் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அமைதியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறது, மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய தர்க்கங்கள், அதுவும் இரவு நேரத்தில் வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் எமோஷனலான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது தொழில்கள் ரொம்ப நல்லா இருந்தாலும் அது வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த பிடிவாதத்தை மட்டும் தளர்த்திக்கிட்டிங்கன்னா போதும். 11ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெருசாக வரணும், பெருசாக சம்பாதிக்கும். அதுவும் கூடவே சுக்கரன் இருக்கும்போது ஷார்ட் ரூட்டில் ஏதாவது பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ ஷார்ட் ரூட்டில் போனால் மாட்டிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா 10-15 வருஷம் உள்ளே போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் ஷார்ட் ரூட்லாம் போகாமல் நேர் வழியிலே பெருசாக சம்பாதிக்கலாம். அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்குன்றது உண்மைதான். ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமாகிறது சூரியன் தசாபுக்தி சூரியன் 6ஆம் அதிபதி சூரியன் வந்து 12இல் இருந்து வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா தேவையில்லாத ஒரு மனச்சலோ டென்ஷனாக வந்து போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாசஸ் வந்து நிறைய ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம சமாளித்து தான் ஆகணும். மீன லக்னமாக வந்து சந்திரன் தேசாவது சந்திரன் வந்து 5ஆம் அதிபதி. நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் குழந்தைகள சந்தோஷங்கள் குதூகலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள், அதே நேரத்தில் வேலை விஷயங்களும் கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாவது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் 12இல் இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வருமானத்துக்காகவும் குடும்பத்திற்காகவும் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் பொருள் ரீதியான விஷயங்கள் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களுக்காக நைட்லாம் தூங்காமல் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வேலை செய்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசா பார்த்திங்கன்னா குரு 4 7ஆம் அதாவது 10ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் அந்த பெரிய வருமானங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதனால் வருமானம் வரும்னா கண்டிப்பாக வருமானம் வரும். ஒரு மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தொழிலில் வந்து இப்போ போடுற எஃபர்ட்டுக்கெலாம் வந்து ஒரு பெரிய லாபங்களை அப்போ பார்க்கலாம். மீன லக்னமாக வந்து சனி தேசா சனி வந்து ராசியில் இருக்கும்போது அதுவும் உத்திரட்டாதி சொந்த நட்சத்திரத்திலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் போகும். கூடவே சுக்கிரன் இருக்கும்போது ஷார்ட் ரூட்டில் போய் ஏதாவது பணம் சம்பாதிக்கணும் எண்ணங்கள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து 4 7ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவியால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே நிறைய நடக்கும். கணவன் மனைவிக்கு உள்ள சில நேரங்களில் வந்து கருத்து வேறுபாடு நைட்டில் போய் உட்காந்து சண்டை போட்டுக்கிற இந்த மாதிரி சூழ்நிலை வரணும். கொஞ்சம் கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த விஷயங்களில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பியூட்டினா புதன்கிற ஒரு விஷயம் வந்து வரும்போது நல்ல ஜாலியாக கலகலப்பாக வந்து சுக்கிரன் வரும்போது மீன லக்னக்காரர்களுக்கு வந்து ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். மீன லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படிங்கும்போது கேது வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது 6ல் இருக்குங்க. ஸோ 6லேருந்து அது வந்து இப்போ சுக்கிரனுடைய சாரத்திலே போகும்போது வேலை நிறைய கேள்விகளை யாராச்சும் போட்டு கொடுக்குறது லீகல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீன லக்னமாக சுக்கிர தேசாதனம் 3 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய கன்ஃபியூஷன், ஷார்ட் ரூட்டில் போகணும், ஏதாச்சும் ஷார்ட்டாக ரூட்டாக போய் பெரிய லெவலில் சம்பாதிச்சு ஒதுங்கணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். பட் அடிக்கணும் தப்பான வழியில் போனீங்கன்னா மாட்டினீங்கன்னா 10-15 வருஷம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நமக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நடைமுறையில் நிறைய சிக்கல்களை பார்ப்பது 2 பேருமே இருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒரு நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா பெண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு துணைவியை தேடுறது, பொண்டாட்டி வப்பாட்டி இந்த மாதிரி ஒரு ஜானரில் வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறுது. இது எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா அழகான பொண்டாட்டி இருந்தும் குரங்கு போல் ஒரு வப்பாட்டியை பார்த்து ஓடுறது மனுஷன் ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது ஒன்றுமே புரியாது. அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு. பட் இருந்தாலும் இது இந்த அமைப்பு ஏன் வருது அப்படின்னும் போது மேஜராக இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்கள் பிரச்சனைகள், பெண்களே பிரச்சனையாகிறதெல்லாம் வந்து இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ மீன லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆப்பு சீவி அது மேலே ஏறி அவங்களே உட்காந்துட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு உதிகிறது வந்து ரொம்ப ஏன்னா மீன லக்னக்காரர்கள் தான் சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியாக வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சுக்கிரனுடைய ஸ்டார் அமைஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல்களில் கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது அவங்க தான். இதனால் பொருள் இழப்பு இருக்குமான சொத்தை விட்டவன் நாட்டை விட்டவனோட கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்குன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள், ஸோ ரிஷப ராசிக்காரர்களோ ரிஷப லக்னக்காரர்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், அந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பெண்களால் வந்து அழிந்தவருடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இது வந்து மெயினான ஒரு விஷயமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் நடக்கும்போது பெண்ணாக இருந்தாலும் அவங்களே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. அதே ஆணாக இருந்தாங்கன்னா அதுதான். ஸோ ஒரே விஷயம் தான் புரியல. இப்போது ஒரு பர்மனெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க தான் உரிமைக்காக போராடுறாங்க, அவர் கரெக்டாக இல்லை அப்படி இல்லைன்னு. ஆனால் வப்பாட்டி போராடுறதே இல்லையா? அதான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பெர்மனெண்ட் போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட்டு இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள். டெம்ப்ரவரியாக இருக்கவங்க பரவாயில்ல நான் டெம்ப்ரவரியாக இருந்துக்கிறேன் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறதும் பட் இது வந்து தப்பான 100% தப்பு. என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறது ஒரு விஷயந்தான் எனக்கு மைண்டில் ஓடும். அவர் என்ன சொல்வார்னா, அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான். அவர் சொல்வார், நரகள் சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நரகளை சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு அங்கேயே போட்டு வந்துடும். அந்த நரகளை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறதுங்கிறது வந்து நாத்தந்தான் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தொடர்புகளோ எண்ணங்களோ நம்ம மனசுக்கு வந்தோம்னா அதெல்லாம் வெளியிலே தூக்கி போட்டு குப்பையை போட்டுட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா குடும்பம் தாங்க மெயின். ஸோ அந்த மாதிரி குடும்ப அமைப்பு மீன ராசிக்காரர்களோ மீன லக்னக்காரர்களோ துலாம் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் சுக்கிரன் 6 8 போனாலும் அவங்களும் மாட்டுவாங்க. 3 6 8 12 மறைகிற காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவமானங்களையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும். இது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இன்னும் மேஜராக போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை உருவாகலாம். அதாவது ஆண்களால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசி. ஏன்னா அவங்களுக்கு 3 8ஆம் அதிபதி செவ்வாயாக வரும்போது ஒரு சகோதரனாலேயோ ஒரு கணவனாலேயோ வந்து ஒரு பெரும் பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா
மனம் பேதலிக்கும், மனம் வந்து டைவர்ஷனை நோக்கி போகும். எனக்கு இது இல்லை, இது கிடைக்கல, அதனால் நான் அங்கே போகிறேன், இதெல்லாம் வந்து சப்பு கொட்டு சொன்னாலும் நம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக ஒரு தியாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு குடும்ப கௌரவம் கருதி வந்து நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கிரகங்கள் 1000 சொன்னாலும் மனதுக்குன்னு ஒரு திடமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து தெளிவாக யோசிங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு, பெரிய மன்னர்கள் கீழே விழுந்துருக்காங்க. அதனால தான் சொல்லுவோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பெண்களையும் சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பச்சுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாய வலைக்குள்ளெல்லாம் சிக்காமல் நம்ம வந்து ரியல் லைஃப்க்கு வாழ்வோம். அப்படியே ஒரு கெட்ட சகவாசம் இருந்தாலும் அதை அப்படியே வெளியிலே விட்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து வீட்டுக்கு வர கொண்டாந்துக்கிட்டு நாரிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதை அவமதிக்காதீங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல்னு சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.